எனக்கு இந்த தொழில A to Z எல்லாமே தெரியும்டா. 3 வருஷமா கார் புரோக்கர் வேலை தான் பாக்குறேன். அதனால நீ முதல் மட்டும் போட்டா போதும். உழைக்கிறத நான் உழைக்கிறேன். நீ பிசினஸ் பண்ணலாம்னு சொல்ற ஐடியாலாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா கடன் வாங்கி பண்ணலாம்னு சொல்ற பாத்தியா, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிசினஸ்ல அனுபவம் கிடையாது. அனுபவம் இல்லாம கடன் வாங்கி பிசினஸ் பண்ண அது சரியா வராது. இப்ப நீங்க தொழில் தொடங்குறது, அதுக்கு நாங்க காசு கொடுக்கறது எல்லாம் சரிதான் மாப்ள. ஆனா தொழில் எப்படி என்ன ஏதுன்னு அதுல ஒரு அனுபவம் இருக்கிறது பெட்டர் இல்லையா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் மாமா, அவனுக்கு இதுல நல்ல அனுபவம். அவனை நம்பி தான் இந்த பிசினஸ்ல இறங்குறேன். பிசினஸ்னு வரும்போது அடுத்தவங்களை நம்பி இறங்குறது அவ்வளவா சரியா வராது மாப்ள. நீ தொடங்க போறது என்ன தொழில், அந்த தொழிலுக்கு மார்க்கெட்ல என்ன வரவேற்பு, செஞ்சா நிச்சயமா லாபம் கிடைக்குமா, நஷ்டப்படாம தொழில் பண்ணிட முடியுமா, இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? என்னமோ பையன் தொழில் பண்றேன்னு சொல்றானே, அவனுக்கு ஊக்கமா ஒரு 4 வார்த்தை பேசுவான்னு இல்லாம எப்ப பாரு நெகட்டிவாவே பேசுறாரு. டேய், அவன் ஒரு ஃப்ராடுடா. மார்க்கெட்ல முடிச்சு வைக்கிற பையன்டா அவன். திருட்டு பையன். அவனை அப்புறம் நீ வேலைக்கு சேர்த்தா? என்ன பண்றது, மனசே சரியில்லை. சரி விடுங்க. அங்க இடம் காலியா இருக்கு பாருங்க. வாங்க வாங்க, கொஞ்சம் இருக்கு. காரை வித்து ஏமாத்துறான்னு சொன்னல, அந்த ஃப்ராடு வந்தா. என்ன தம்பி, என்ன முழிக்கிற? எந்த பக்கம் போனாலும் திரும்ப வந்து நிக்கிறான்னு முழிக்கிறியா? ஏமாந்தவன் அப்படிதான், ஏமாத்துறவன தேடிக்கிட்டே தெரியவா. சார், ஆமா, இன்சூரன்ஸ் பேப்பர் தப்பா இருக்குன்னு சொன்னப்ப என்ன சொன்ன? செல்வா ஊருக்கு போயிருக்கான், வந்ததும் சரி பண்ணி தரேன்னு சொன்னல. ஆமா சார், நாளைக்கு அவன் வந்துருவான் சார். நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துறேன் சார். அவன் வந்தாதானே? வந்துருவான் சார், அவன் கண்டிப்பா வந்துருவான் சார். இல்லையே, நான் வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டேன். என்ன சார் கேள்விப்பட்டீங்க? செல்வாவை காணோன்னு நீ ஊர் முழுக்க தேடி அலையறியாமே. சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். டேய் புறம்போக்கு, என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? யோ, மரியாதையா பேசியா. செய்யற தொழில கவர்மெண்ட் செய்ய தெரியல, உனக்கு என்னடா மரியாதை? என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? செகண்டர்ல காலை விக்கிறேன்னு சொல்லி இவன் என்ன ஏமாத்திட்டான்பா. கேட்டதுக்கு திமிர வேற பேசுறான் பாயமா. டேய், உன்னை விட மாட்டோம். விடுங்க விடுங்கண்ணா, விடுப்பா. என்ன சார் பாக்குறது டீசெண்டா இருக்கீங்க, ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? இப்படியா சண்டை போடுவீங்க? சார் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. போங்க போங்க சார், போங்க போங்க. டேய், நான் உன்னை விட மாட்டேன். நாளைக்கு கால்ல போறா உன்னை என்ன பண்றேன்னு. சார் நீங்க போங்க சார். சார் நீங்க நிக்காதீங்க, தேவலாம் பிரச்சனை தான். என்ன ஏமாத்துறீடி? மனசு தாங்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி ஃப்ராட் பசங்கலாம் எப்படி நம்பனீங்கன்னு என் பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருக்கா. இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. அது போட்டாதான் சரி பண்ணுவாங்க. அப்பதான் மத்தவங்க கிட்ட ஏமாத்த மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாத்திட்டாங்க. அவ்வளவு பணத்தை திரட்ட முடியுமா உன்னால? மத்தவங்களோட இந்த பொண்டாட்டிங்களோட தொல்லை இருக்கு, அதை சமாளிக்கிறதுக்குள்ள செத்துடலாம் போல ஆயிருடா. சரி பிரேம், நான் எப்படி வரதுக்கு ட்ரை பண்றேன். என்ன மாமா, காஃபி. இந்த வந்துடுறேம்மா. சரி வச்சிடறேன்.
அப்பா நாங்க மாமா. ஸ்ரேயா உனக்கு காஃபி தட்டுமா? இல்ல சித்தி வேண்டாம். ஏம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல தாத்தா, இந்த சித்தார்த் நேத்து மத்தியானம் போனவன் இன்னும் வரல, போனும் பண்ணல. நான் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வேற வருது. எங்க போனானே தெரியல தாத்தா. ஏமா ஒருவேளை செல்வா கூட வெளியூர் போறேன்னு சொன்னார்ல, அதுக்கு தேவையான துணிமணிலாம் எடுக்கிறதுக்காக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. வீட்டுக்கு போறவே என்ன கூப்பிடாம எப்படிப்பா போவான்? என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லல. மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா தெரிஞ்சிரு போகுது. கரெக்ட் ஸ்ரேயா, நீ மணிக்கு ஃபோன் பண்ணு. பண்ணிட்டேன்பா, மாமாவோட போன் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கு, என்னன்னே தெரியல. என்னம்மா அது, 2 பேர் போனுமா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? மாப்ள என்னாச்சு மாப்ள? என்னாச்சு சித்து? என்னாச்சு மாப்ள? ஐயோ என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ளைக்கு? எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சு? வா வா இங்க உட்காரு. பாத்து மாப்ள, பாத்து உட்காரு. மெதுவா உட்காருங்க. கேக்குறேன்ல, என்னாச்சு சித்து? எப்படி அடிபட்டுச்சு மாப்ள? என்னங்க என்னாச்சு அவருக்கு? நேத்து ஒரு பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்படி சார்? என் மாப்ள ரொம்ப அமைதியான ஆள் சார். ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்குலாம் மாப்ள தப்பா வண்டி ஓட்ட மாட்டார் சார். நேத்து நைட் உங்க மாப்பிள்ள சம போதையில இருந்தா சார். எங்க கார்ல மோதி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இத்தனைக்கும் எதிரில் வர பைக் ஸ்டெடியா இல்லைன்னு தெரிஞ்சதும் நாங்க காரை ஓரம் கட்டிட்டோம். அதையும் மீறி எங்க வண்டியில வந்து மோதிட்டாரு. மோதின விதத்தை பார்த்தா இது விபத்து மாதிரி தெரியல சார். தற்கொலை பண்ணிக்கிற நோக்கத்துல வேணுட்டே வந்து மோதின மாதிரி இருந்தது. என்ன சார் சொல்றீங்க? ஏன் மாப்ள எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? அது உங்க மாப்பிள்ளை கிட்ட தான் சார் கேட்கணும். நான் ஆஸ்பத்திரி கொண்டு போற வழியில அரை மயக்கத்திலயா இல்ல போதையிலையான்னு தெரியல, யாரோ செல்வாங்கிற பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டியேடா துரோகின்னு புலம்பிக்கிட்டே இருந்தார். அதை வச்சுதான் சார் இது தற்கொலை முயற்சியா இருக்கலாம்னு சொல்றோம். மாப்ள என்ன மாப்ள இதெல்லாம்? இவங்க சொல்றதுல நிஜம் தானா? நைட் ஃபுல்லா போதையிலையும் மயக்கத்திலையும் தான் சார் இருந்தாரு. காலையில தான் அட்ரஸ் என்னன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் சார் இங்க கூட்டிட்டு வந்தோம். ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. ஏதோ நமக்கு என்னாச்சும் வழியில நடந்தது தானேன்னு விட்டு போகாம ஆஸ்பத்திரியில சேர்த்து வீடு வரை கொண்டு விட்டுட்டு போறீங்களே, பெரிய விஷயங்க அது. எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுங்க, கொண்டு வந்து கொடுத்துறோம். இல்ல சார், அவரே கொஞ்சம் பணம் வச்சிருந்தாரு, அதையே எடுத்து கட்டிட்டோம். ஓ அப்படியா? ஓகே சார், அவரை பத்திரமா பாத்துங்க சார். நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்க. வரேன் சார். என்ன சித்து இதெல்லாம்? ஒன்னதான் கேக்குறேன், என்ன இதெல்லாம்? என்னம்மா நீ இப்ப போய் கோவப்படுற? பின்ன வேற எப்ப கோவப்பட சொல்றீங்க? அவங்க சொன்னது எதுவுமே கேட்காம எப்படி கல்லுனி மங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மை என்னன்னு அர்த்தம்? ஸ்ரேயா, மாப்ள என்னதான் மாப்ள நடந்துச்சு? சித்தார்த் பேசுங்க, என்ன ஏதுன்னு வாய் திறந்து சொன்னா தானே தெரியும். சொல்லு சித்தார்த்த, என்ன நடந்துச்சு? தண்ணி அடிக்கிற அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? ஹே, இப்ப சொல்ல போறியா இல்லையா? அம்மா ஆத்திரப்படாத அம்மா. மாப்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாப்ள. செல்வா என்ன ஏமாத்திட்ட மாமா. துரோகி, நம்ம வச்ச கழுத்து அறுத்துட்டோம் மாமா. நம்ம யாரும் ஆபீஸ் பக்கம் வராததை பயன்படுத்திக்கிட்டு என் சம்மதம் இல்லாம எனக்கும் தெரியாம எல்லா காரையும் வந்த காசுக்கு வித்துட்டோம் மாமா. கார் மேல வந்து அட்வான்ஸ் பணம், நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த 20 லட்சம் ரூபாய் பணம்னு எல்லா பணத்தையும் வளைச்சு எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டோம் மாமா. போச்சு, எல்லாம் போச்சு. ஃப்ரெண்டு நம்பி எல்லாத்தையும் அவங்கிட்ட ஒப்படைச்சேன், என்ன ஏமாத்திட்டான். என்ன சித்தார்த் இது? ஃப்ரெண்ட்ன்றதுக்காக இவ்வளவு தூரமா நம்புவாங்க? ஐயோ, அவன் பண்றதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி நடந்துட்டாமா அவன். நானே அவனை நம்புனேனே. தப்பு மாமா. பண பொறுப்பு ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் சரியான ஆள் தானா, என்ன பேக்ரவுண்ட், இதெல்லாம் விசாரிக்கணும்ல. மா, அதெல்லாம் பேசி விவாதம் பண்ற அளவுக்கு இது நேரம் இல்லம்மா.
வரப்போற பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். என்ன பிரச்சனை மாமா? என்ன மாப்பிள்ள எப்படி கேக்குறீங்க? காரை விக்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி மோசடி பண்ணிட்டு தான் சித்தார்த் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சீட்டிங் கேஸ் ஆயிடும். மாமா மோசடி பண்ணது நம்ம மாப்பிள்ளை இல்ல மாமா, அந்த செல்வா தானே. ஐயோ அது நமக்கு தான் தெரியும். அட்வான்ஸ் கொடுத்து காரை புக் பண்ணவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சித்தார்த் தான் முதலாளி. இவனை தான் கேள்வி கேட்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் இவன் மேல தான் கொடுப்பாங்க. ஐயோ என்ன மாமா இது? ஏமாந்ததையும் தாண்டி கேஸ்ல வேற மாட்ட வேண்டி இருக்கும் போல இருக்கு. இப்ப என்ன மாமா செய்யறது? பதட்டப்படாதீங்க. நான் நம்ம லாயருக்கு ஃபோன் பண்ணி இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு கேட்கறேன். ஏய் மாப்பிள்ள, ஸ்ரேயா கோமா போறா, போங்க ஏதாச்சும் சொல்லி அவளை சமாதானப்படுத்து. ஸ்ரேயா 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 என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா கல்பனா, நான் தான் அப்பவே சொன்னேனேங்க, தொழில் தெரியாம இறங்க வேண்டாம், 1 வருஷம் 2 வருஷம் தொழில பழகிட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் பணம் கொடுக்கலான்னு சொன்னேனேங்க. நீங்க தான் கேட்கல. நீ சொன்னதான் நான் ஏத்துக்கிட்டேன் கல்பனா. மாப்பிள்ள முரண்டு பிடிச்சிருந்தானே, வேற வழி இல்லாம இந்த ஏற்பாடுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டோம். அப்பவும் நான் சொன்னேன், எவனோ ஒரு செல்வாவை நம்பி விடாதீங்க, மாப்பிள்ளைய இருந்து பாத்துக்க சொல்லுங்க நான் சொன்னேனே. நீங்களும் அப்பப்ப போய் பாருங்க நான் சொன்னேன்ல. ஏய் அவன் இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கல கல்பனா. நீங்க நினைக்கல, நான் நினைச்சேன்ல. இப்படி ஏதாவது நடந்துரும் அலர்ட்டா இருங்கன்னு வார்ன் பண்ணேன். நான் சொல்லும் போது கேட்டீங்களா? 2 ஆம்பளைங்க 2 பேரும் இப்படி ஏமாந்து போய் நிக்கிறீங்களே. போட்ட பணம் எல்லாம் போச்சேங்க. பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பணம் போட்டோம். பணம் போனா பரவாயில்ல, பொண்ணாச்சு நல்லா இருப்பாளான்னா அதுக்கும் கேடு வந்துரும் போல இருக்கே. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. எனக்கு அதான் கல்பனா பயமா இருக்கு. ஸ்ரேயா வேற ரொம்ப கோவத்துல இருக்கா. நம்ம மேலயும் வேற கோவப்படுவாளேங்க. ஆமா கல்பனா, ஒண்ணும் தெரியாத என் புருஷனுக்கு எனக்கு தெரியாம காசை கொடுத்து தொழில் பண்ண சொல்லி இப்படி ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்னு கேட்டானா என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க நம்ம நல்ல நோக்கத்துக்கு தானுங்களே பணம் கொடுத்தோம். மாப்பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நம்ம செஞ்சோம். அவ இருக்க ஆத்திரத்துக்கு அவளுக்கு இதெல்லாம் புரியணுமே. என்னங்க இது? நம்ம பொண்ணுங்களுக்கு மாத்தி மாத்தி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இங்க ஹன்சிகா, அங்க ஸ்ரேயா. சரி சமாளிச்சுதானே ஆகணும், சமாளிப்போம். கல்பனா, இங்க இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால நான் ஆஸ்பத்திரி வர முடியாது, நீ எங்க பாத்துக்கிறியா? சரிங்க. அப்புறம் நம்ம ஹன்சிய ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செக்அப் பண்ணி முடிஞ்சதும் நான் என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்களும் அங்க என்ன நிலவரம்னு எனக்கு அப்பப்போ கால் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன். மாப்பிளோட பிரச்சனைக்காக மாமா லாயர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். வச்சிருவா? சரிங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க சிஸ்டர். டாக்டர், என் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? கொஞ்சம் பரவாயில்லமா, பெட்டர். ஆனா இன்னும் கண்ணு முழிக்கலையே டாக்டர். அவளோட மூளை என்ன அதிர்ச்சியில இருந்து வெளியில வரலமா, அதனால உடலோட இயக்கத்துக்கு தேவையான உத்தரவுகளை தராம இருக்குமா. அதனாலதான் உங்க பொண்ணு செயலிழந்திருக்கா. என் பொண்ணு எப்ப டாக்டர் பழைய நிலைமைக்கு வருவா? எப்ப வேணா ஆகலாமா, ஆனா எப்பன்னு உறுதியா சொல்ல முடியாது. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஓடி ஆடி தெரிஞ்ச பொண்ணு டாக்டர். ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னா கேட்கவே மாட்டா. அவ்வளவு ஆக்டிவா இருந்தவ இப்படி எதுவுமே இல்லாம படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா என்னால சகிக்க முடியல டாக்டர். அம்மா, உங்க பொண்ணு இப்படியே இருந்துட போறது இல்ல. நிச்சயமா அவ குணமாயிருவா. எப்பங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியல. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. ஒண்ணு மட்டும் செய்யுங்க, அவளை சுத்தி எப்போதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அவகிட்ட பேசுங்க, தடவி கொடுங்க. அவ பக்கத்துல நீங்க எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுங்க. அந்த உணர்ச்சி அவளுக்கு வந்துருச்சுன்னா அவளுக்கு எல்லா உணர்ச்சியும் வந்துரும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. சரி டாக்டர். ஹன்சி, ஹன்சிமா, ஹன்சி குட்டி, அம்மாவை கண்ணை திறந்து பாருடா செல்லம். அப்பா, நைட்டே வந்துட்டோம்ப்பா. நம்ம வீட்ல தான் இருக்கோம்ப்பா. சரிப்பா. அவரு நல்ல மூட்ல இல்லப்பா. கொஞ்சம் எல்லாம் நல்லா செட்டில் ஆகட்டும். நான் வேணா அவரை அப்புறம் பேச சொல்றேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, வச்சிடுறேன்ப்பா. என்னவா உங்க அப்பாவுக்கு என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, அப்பா கிட்ட டெம்பரரியா இங்க தங்கிக்கிறோம், 1 மாசத்துக்குள்ள வேற வீடு பாத்துக்கிட்டு போயிடுறோம்னு சொன்னேன். அதெல்லாம் எதுக்கு, நான் தான் இப்ப வெளிநாட்டுல இருக்கனே, வீடு சும்மா தானே பூட்டி கிடக்கு, வேற வீடெல்லாம் ஒன்னும் பார்க்க வேண்டாம், இங்கேயே தங்கிக்கோங்கன்றாரு. இது இனிமே என் வீடு இல்ல உங்க வீடுங்கிறாரு. ஓஹோ, அப்படின்னா இத நமக்கு எழுதி கொடுத்துருவாராமா?
ஏன் கேஷவ் எப்ப பாரு சொத்தை எழுதி வாங்குறத பத்தியே பேசுற? உலகத்துல உனக்கு சொந்தம்னு இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க சொத்தை உனக்கு எழுதி கொடுத்துடணுமா? எவ்வளவு சொத்து இருந்தாதான் உன் ஆசை தீரும்? உங்க அப்பாவோட சொத்து மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல, அக்கறையும் இல்ல. என்ன வேணா பண்ணி சொல்லி இந்த வீட்டை எனக்கு தேவையில்லை. எனக்கு எங்க அப்பா சொத்து வந்தா போதும். எங்க அப்பா கிட்ட மல்லு கட்டியாச்சு, அது வாங்காம விட மாட்டேன். எதுக்கு டாட் மல்லு கட்டணும்? சொத்துல 10 பைசா தர மாட்டேன்னு சொன்னா கூட மல்லு கட்டலாம். தாத்தா அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலையே. சொத்தை குடுக்கறேன்னு தானே சொன்னாரு. அப்புறம் என்ன? என்ன இந்த குடும்பத்துல மிஸ்டர் அருணாச்சலத்துக்கு அடுத்தபடியா நியாயம் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு இப்ப நீ பேசுறியா? எனக்கு தெரியாத நியாயம் உனக்கு தெரிஞ்சுச்சாடா? பிச்சிரு ராஸ்கேல். இரு, இப்ப எதுக்கு இவனை திட்டுற? இவன் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டான்? நீ பேச முடியாத நியாயத்தை உன் பையன் பேசுறான்னா இவனை அவ்வளோ தகுதியா வளர்த்திருக்கோமேன்னு ஒரு அப்பனா நீ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு இவனை திட்டுற? சரியில்லை கேஷவ், நீ செய்யறது. கொஞ்ச நாளாவே நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. முதல்ல ஏன் கூட சண்டை ஆரம்பிச்ச, அடுத்தது அனுவோட சண்டை போட்டு அவளை அடிச்ச. சரி, ரோஹித் ஒருத்த மேல மட்டுமாவது உனக்கு பிரியம் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவனுக்காகத்தான் நீ இவ்வளவும் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கூட இல்லைன்னு நிரூபிக்கிற மாதிரி இப்ப இவன் கூடவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப உனக்கு சொத்தை தவிர வேற எதுவும் யாரும் முக்கியம் இல்ல, அப்படிதானே? அப்படிதான் வச்சுக்கோ. இப்ப என்னங்கிற? அதான் ஆளாளுக்கு எனக்கு எதிராக கிளம்பிட்டீங்களே, அப்புறம் என்ன? அப்படியே வச்சுக்க. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த சொத்தெல்லாம் நான் அடையணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் மட்டும் சொகுசா உட்கார்ந்து திங்கிறதுக்காகவா? உங்க எல்லாருக்காக தானே. ஏன் இது எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னாலும் உங்க புத்திக்கு உரைக்க மாட்டேங்குது? சரி டாட், எங்களை வசதியா வச்சுக்கிறதுக்காக தான் நீங்க இந்த சொத்தை அடையணும்னு ஆசைப்படுறதாவே வச்சுக்குவோம். ஆனா அதுக்காக மொத்த சொத்தை ஏன் கேட்கணும்? நமக்குள்ள பங்கதான் தாத்தா தரேன்னு சொல்றாரு. அதை வாங்கிட்டு அமைதியா இருக்கிறது தானே நியாயம். நம்ம வசதியா வாழறதுக்கு அது போதுமே டாட். ஏன் எல்லாமே வேணும்னு சண்டை போடுறீங்க? அது என்னோட பிரஸ்டீஜ் இஷ்யூடா. அப்பா பிள்ளைக்கு நடுவுல எந்த பிரஸ்டீஜும் கிடையாதுன்னு நீங்க தானே டாட் அடிக்கடி சொல்லுவீங்க. அது ஒழுங்கான அப்பா பிள்ளையா இருந்தா, அதாவது உன்னையும் என்ன மாதிரி இருந்தா. எங்க அப்பாவும் என்னைய மாதிரி இருந்தா கிடையாது. என்ன பேசுற? நீ என்ன பேசுற? நீ பேசுற நியாயத்தை எல்லாம் இந்த உலகத்துல யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். எல்லாருக்கும் ஒரே நியாயம்னு உன் அகராதியிலே கிடையாதா? கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் கிடையாது. சரிங்க டாட், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தாத்தாவை ஹர்ட் பண்ணியாச்சு சொத்தை எழுதி வாங்கணும் நீங்க முயற்சி பண்ற மாதிரி நாளைக்கு நான் உங்ககிட்ட முயற்சி பண்ணா உங்களுக்கு வலிக்காதா டாட்? கேக்குறான்ல, பதில் சொல்லு. அவன் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவன் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எங்க அப்பா மாதிரி நானும் இன்னொரு பொம்பளைய சின்ன வீடா செட்டப் பண்ணிக்கிட்டு 2-3 குழந்தைங்களோட அவங்கள கூட்டிட்டு வந்து, ஆர்த்தி இவன் உனக்கு தங்கச்சி மாதிரி, ஹனு ரோஹித் இவங்க எல்லாம் உங்களுக்கு தம்பி தங்கச்சி மாதிரி. இனிமே உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே இவங்களுக்கும் கிடைக்கணும். எல்லாத்தையுமே உங்களுக்கும் இவங்களுக்கும் சம பங்கா போட்டு கொடுக்கணும்னு சொன்னா சரின்னு ஒத்துக்குவீங்களா? பதில் சொல்ல ஆர்த்தி. ஏடா ரோஹித், எங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா புதுசா நியாயம் பேச பிறந்தவனே, இதுக்கு என்ன சொல்வ? பதில் சொல்ல வாய் வரமாட்டேங்குதுல்ல, அதான் பிரச்சனை. இவ்வளவு நியாயம் பேசுற உங்களாலேயே ஏத்துக்க முடியாத இந்த ஒரு விஷயத்தை எந்த நியாயம் தெரியாத காட்டு மிராண்டி பையன் நான் எப்படி ஏத்துக்கணும்? பிரஸ்டேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை என்னன்னு இப்ப புரியுதா? ஏய் ரோஹித், நீ கேட்ட கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். நாளைக்கு நீ என்கிட்ட வந்து சொத்தை பத்தி பேசினா எனக்கு வலிக்கண்டா. ஏன் தெரியுமா? நான் ஒத்த பொண்டாட்டியோட உத்தமனா வாழ்றவன்டா. நான் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். அப்படிப்பட்ட என்கிட்ட நீ வந்து சொத்தை பத்தி சண்டை போட்டா கண்டிப்பா எனக்கு வலிக்கண்டா. வலிக்கும். ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. எங்க அம்மா இருக்கும்போது அவரோட சுகத்துக்காக இன்னொரு பொம்பளை சேர்த்துக்கிட்டவர்.
பெத்த பிள்ளைங்களை பத்தி கவலைப்படாம மத்த பிள்ளைங்களுக்கும் பங்கு பிரிக்கணும்னு நினைக்கிறது. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நான் சொத்து கேட்டு சண்டை போடுறதுல என்ன தப்பு? பதில் சொல்லுங்க ரெண்டு பேரும். இங்க பாரு கேஷவ், அந்த பீரியட்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது என்ன தெரியும்? தெரியறதுக்கு என்ன இருக்கு? எங்க அப்பா செத்து போயிட்டாங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ உண்மை சொல்றதுக்கோ ஆள் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு சொத்து பிரிச்சு கொடுப்பாரு. அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இருக்க மாட்டேன். என்னோட உரிமையை எக்காரத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசி என் ஆத்திரத்தை கலப்பாதீங்க. போங்க எல்லாரும்.